இந்த செடியின் பெயர் காட்டு சுண்டைக்காய், காட்டு சுண்டை என்று பெயர். இது மலை அடிவாரங்களில் அதிகம் வளரக்கூடியது. இது நம் முன்னோர்கள், ஆண்டோர்கள், சித்தர்கள் தங்கள் உணவில் இதை கட்டாயம் சேர்த்துக்கொள்வார்கள். இது காட்டு சுண்டை கசப்பு சத்து உள்ளது. இந்த கசப்பு சத்து இரத்தத்தில் உள்ள புற்றுநோய் கிருமிகளையும் தவறான கிருமிகளையும் உடம்புக்கு நோயை உருவாக்கக்கூடிய வைரஸ்களையும் அழிக்கக்கூடியது. இது அனுதினமும் நாம் சாப்பிட்டு வந்தால் நீரிழிவு குறையும், மலமிளக்கியாக பயன்படும், வாயுவை நீக்கும். எப்படிப்பட்ட வாயு தொல்லையாக இருந்தாலும் இதை சாப்பிட்டு வர அதை மலத்தோடு அதை ஜீரணித்து வெளியே அனுப்பக்கூடிய சக்தி இந்த சுண்டைக்காயில் உள்ளது. வாயு தொல்லை ஏன் வருகிறது? நாம் சாப்பிட்ட உணவும் நீரும் உள்ள செரிமானம் ஆகாமல் சரியாக மலம் கழிக்காமல் நாம் மலத்தை அடக்கி இருக்கும்போது அந்த காட்டு சித்தர்கள் சொன்னதில் அந்த தனஞ்சயன் அதை இரத்தத்தை சுற்றி பண்ணி வரும்போது கெட்ட காற்றாக மாறி வெளியேற முடியாமல் அது நம்முடைய செல்களில் அடைபட்டு நிற்கும். அந்த அடைபட்டு நிற்கும்போது உடம்பில் பல நோய்களும் நரம்பு தளர்ச்சிகளும் இரத்த ஓட்டமும் தடைபடும். அந்த இரத்த ஓட்ட தடைவரை நீக்குவதற்கு இந்த சுண்டைக்காய் நம் உணவோடு சேர்த்து பயன்படுத்தி கொள்ளலாம். இதை ஒவ்வொரு நாளும் நம் வாழ்வில் இயற்கையான மூலிகைகளையும் இயற்கையான காய்கறிகளையும் நம் முன்னோர்கள் சொன்ன வழியில் நாம் உண்டு வந்தாலே நமக்கு எந்த நோயும் இல்லை, உடம்பும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கும் என்பது சித்தர்களின் வாக்கு. ஓம் காளி ஓம். நாட்டு சுண்டைக்காய் பழம். இதை எடுத்து விதை எடுத்து நாம் இன்னும் மற்றும் பல செடிகள் உற்பத்தி செய்து கொள்ளலாம்.